பெரம்பூர் விஐபி தொகுதியில் வெற்றி யாருக்கு? வடசென்னையோட பிரதான தொகுதியாக பெரம்பூர் தொகுதி இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் இந்த தொகுதியில போட்டியிடுறதால விஐபி தொகுதியாகவும் மாறி இருக்கு. அதோட திமுக, அதிமுக கூட்டணியில பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் சுயேட்சைகள்னு 47 வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறாங்க. மக்கள் நெருக்கம் அதிகமா இருக்கிற பெரம்பூர் தொகுதியில கால்பந்தாட்ட வீரர்கள், குத்துச்சண்டை வீரர்கள், கானா பாடகர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. இந்த தொகுதியில வியாசர்பாடி, கொடுங்கையூர், எருக்கஞ்சேரின்னு 3 முக்கிய வருவாய் கிராமங்கள் இருக்கு. கொடுங்கையூர் குப்பை கிடங்கால ஏற்பட்ட நிலத்தடி நீர் பாதிப்பு, மணலியில இருக்கிற தொழிற்சாலைகளை வெளியிடுற புகையால பாதிப்பு இருக்கான்றத அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யாதது, குப்பை கிடங்குல ஏற்படும் தீயால உருவாகிற புகை மாசு இந்த பகுதியோட பெரும் பிரச்சனைகளாக இருக்கு. இந்த தொகுதியில முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், வட மாநிலத்தவர் எண்ணிக்கை கணிசமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. பூர்வீகமாக தலித்துகள் அதிக அளவுல வசிக்கிறாங்க. அந்த வகையில மொத்த வாக்காளர்கள்ல சுமார் 30% தலித் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. அதனால இந்த தொகுதியோட வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாக தலித் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதுவரை 16 சட்டப்பேரவை பொது தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் இந்த தொகுதி சந்திச்சிருக்கு. இதுல 9 முறை திமுக, 3 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தலா 2 முறை அதிமுக சுயேட்சைகள், 1 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இத்தொகுதி பெரும்பாலான காலங்கள்ல திமுகவின் கோட்டையாகவே இருந்திருக்கு. திமுக வேட்பாளராக மீண்டும் களமிறங்கி இருக்கிறாரு RD சேகர். இவர் வீடு வீடா போய் தேர்தல் அறிக்கையை விநியோகித்து வாக்கு சேகரிச்சுட்டு வராரு. மேலும் MLA-வாக தான் செய்த பணிகள் கொடுங்கையூர் குப்பைமேடு மீட்டெடுப்பு பணி, கொருக்குப்பேட்டை மற்றும் வியாசர்பாடி கணேசபுரத்தில் மேம்பாலங்கள் அமைச்சது என்று தன்னோட சாதனைகளை கூறி பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு. தாவேகா தலைவரான நடிகர் விஜய் கடந்த மார்ச் 30ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அதற்கப்புறம் அவரது ரசிகர்கள் தான் அங்கு வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க. கட்சியோட தேர்தல் அறிக்கை AI தலைநகராக தமிழகத்தை மாற்றும் திட்டம்னு பல்வேறு திட்டங்களை முன் வச்சு அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. அதிமுக கூட்டணியில பாமக சார்பில் போட்டியிடுற திலகபாமா தொகுதியில கழிவுநீர் வடிகால் அமைப்பை ஏற்படுத்துதல், பசுமை பூங்காக்களை உருவாக்குதல், பயோமைனிங் முறையில கொடுங்கையூர் குப்பை கிடங்கை மீட்டெடுக்கிறது, காற்று மாசை அகற்ற மரக்கன்றுகள் நடுறது, சிறு தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் திட்டம்னு பல வாக்குறுதிகளை முன் வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. நாட்டாக்க வேட்பாளரான வெற்றி தமிழன் ஒவ்வொரு வாக்காளரையும் தனித்தனியா சந்திச்சு கட்சியோட தேர்தல் அறிக்கை விவரங்களை விளக்கி வாக்கு சேகரிச்சுட்டு வராரு. குறிப்பா மருத்துவம், கல்வி, குடிநீரை இலவசமா வழங்குறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கனிம வள பாதுகாப்புன்னு பல்வேறு தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை விளக்கி வாக்கு சேகரிக்கிறாரு. இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் RD சேகர் கடந்த தேர்தல்ல 54,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. இப்போ இந்த தேர்தல்ல திமுகவின் தேர்தல் அறிக்கை அவருக்கு கூடுதல் பலத்தை தந்தாலும் விஜயோட வருகை, அவரோட நட்சத்திர வெளிச்சம், புதிய வாக்காளர்களின் தாக்கத்தினால போட்டி கடுமையா இருக்கும்னு கணிக்கப்படுது. பெரம்பூர் விஐபி தொகுதியா மாறி இருக்கிறதால இங்க வெற்றி பெற போவது யாருன்னு நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு.